மனித உலகத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் ஒரு தீவு. அந்த தீவில் பயங்கரமான ஒரு போரில் பொக்கிஷத்தை விட விலைமதிப்பற்ற ஒன்றை தேடி நிறைய பேர் இங்கு வந்திருக்கிறார்கள். இப்படி அதை தேடி தேடி ஒரு குகைக்குள் வந்தபோது இங்கே அவர்கள் பார்த்ததை அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அப்பா, இவர்கள் எல்லாம் என்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்து என்ன நடந்தது? இவர்களுக்கு கிடைத்த அந்த பயங்கரமான தீவிலிருந்து தப்பித்து இவர்கள் எல்லோரும் வெளியே போகிறார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த மூவியையும் நீங்கள் இறுதி வரை பார்க்க வேண்டும். மூவியின் சுயநலங்களை பற்றி பேசுவதற்கு முன் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதை பின்தொடருங்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த திரைப்படத்தின் பெயர் டூம் ரேடர் ஆகும். திரைப்படத்தின் முதல் காட்சியில் ஒரு டேப் ரெக்கார்டரில் ரிச்சர்ட் என்ற ஒருவர் கூறியதாக நமக்கு காட்டுகிறார்கள். ஞானத்தின் வேஷத்தில் ஹொமிகொலேகேவிடம் மாய சக்தியெல்லாம் இருந்தது. வெறும் மக்களை மட்டும்தான் சரியாக போகவில்லை, மக்களை கொன்று விடுவாளே என்று பயந்து கட்டாயமாக கடல் நடுவில் இருக்கும் ஒரு தீவுக்கு கூட்டி சென்று அவளை உயிருடன் புதைத்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை அந்த தீவு எங்கே இருக்கிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நான் அதை கண்டுபிடித்து விட்டேன் என்று அப்போது எங்களுக்கு ரிச்சர்டின் புகைப்படத்தை காட்டுகிறார்கள். இவனுக்கு ஒரு மகளும் இருக்கிறாள். அடுத்த காட்சியில் ஒரு குத்துச்சண்டை போட்டி நடைபெறுகிறது. இங்கே லாரா என்ற ஒரு பெண் சண்டையிடுவதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறாள். அவளுடைய எதிரிகள் அவளை எவ்வளவு அடித்தாலும் வெல்வது என்பது அவளால் இயலவில்லை. கடைசியில் போட்டியில் தோற்று போகிறாள். ஆனால் தோற்ற பிறகும் அவள் அதிகமாக வருத்தப்படுவதற்கு போவதில்லை. அடுத்த முறை வெல்வேன் என்று சொல்லிவிட்டு விடுகிறாள். அவள் மிகவும் நேர்மறையான சிந்தனை கொண்ட பெண். ஆனால் இன்னொரு விஷயம் என்னவென்றால் பணத்தின் மேல் அவளுக்கு மிகவும் ஆர்வம் இருக்கும். எனவே பணம் சம்பாதிப்பதற்காக டெலிவரி வேலைகளையும் செய்கிறாள். இப்படி அவள் டெலிவரிகளை முடித்து டெலிவரி கம்பெனியிடம் வந்தபோது அங்கே இரண்டு சிறுவர்கள் அவளுக்கு, சீக்கிரம், நாம் எல்லோரும் ஒரு விளையாட்டை விளையாட போயிருக்கிறோம். அந்த விளையாட்டில் யாராவது ஒருவர் பெயிண்ட் பாக்ஸை துளையிட்டு சைக்கிளில் வைத்துக் கொண்டு வேகமாக போவதற்கு தொடங்க வேண்டும். அந்த பெயிண்ட் எல்லாம் கீழே விழுந்து காலியாகும் நேரத்தில் யாராவது அவரை பிடித்தால் அவர் வென்று $5000 பெறுவார். தற்செயலாக பெயிண்ட் காலியான பிறகும் யாராலும் பிடிக்க முடியவில்லை என்றால் பெயிண்ட் பாக்ஸை சைக்கிளில் வைத்திருந்தவரே வெற்றியாளர் என்று சொன்னார்கள். இதை கேட்ட லாரா, நானும் இப்போதே வருகிறேன் என்று சொன்னாள். அடுத்த காட்சியில் எல்லாரும் விளையாட்டை விளையாட தயாராகிறார்கள். இங்கே பெயிண்ட் பாக்ஸை துளையிட்டு சைக்கிளில் வைத்துக் கொண்டது வேறு யாரும் இல்லை, லாரா தான். அவள் பெயிண்ட் பாக்ஸை வைத்துக் கொண்டு முன்னே சென்றதும் மற்றவர்கள் எல்லாரும் அவளை பிடிப்பதற்கு தொடங்குகிறார்கள். அவளும் குறைந்தவள் இல்லை. சைக்கிளில் இவ்வளவு வேகமாக மிதித்துக் கொண்டு சந்துகளுக்குள்ளெல்லாம் போகிறாள். அதனால் யாராலும் அவளை நெருங்க முடியவில்லை. ஆனால் இப்படி அவள் சென்று கொண்டிருக்கும் போது சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு நபரை பார்க்கிறாள். அவளுடைய தந்தை. அவளுக்கு உன்னை என்று சொல்ல, உண்மையில் நாம் மூடியின் முதலில் பார்த்த ரிச்சர்ட் தான் இவளுடைய தந்தை. அப்போது அவளுடைய கவனம் வேறு பக்கம் திரும்பியதும் கவனக்குறைவாக ஒரு போலீஸ் கார் மீது மோதிவிடுகிறாள். இதனால் போலீசார் அவளை கைது செய்கிறார்கள். அவள் சாலையில் சட்டவிரோதமான பந்தயத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அவளை விடுவிக்க ஆனா என்ற பெண் வருகிறாள். ஆனா மூலம் லாரா ஒரு சாதாரண பெண் அல்ல என்பது நமக்கு தெரிய வருகிறது. அவளுடைய தந்தை ரிச்சர்ட் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் அதிக சொத்து சேர்த்து வைத்துள்ளார். ஆனால் 7 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் லாராவை விட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டார். அவர் எங்கே போனார் என்று யாரும் தேடியும் கிடைக்கவில்லை. அவர் இருக்கும் இடம் தெரியாததால், இத்தனை ஆண்டுகள் தேடியும் கிடைக்காத காரணத்தால் அவர் இறந்து விட்டதாக அனைவரும் கருதுகின்றனர். இதனாலேயே லாரா, என் தந்தை என்னை விட்டுவிட்டு போய்விட்டார் என்ற கோபத்தில் அவருடைய சொத்துக்கள் எதுவும் எனக்கு வேண்டாம் என்று மறுக்கிறாள். அப்போது ஆனா அவளுக்கு புரிய வைக்கிறாள். நீ வந்து சொத்து பத்திரங்களில் கையெழுத்திட்டு அதை உன் பெயருக்கு மாற்றாவிட்டால் எல்லா சொத்துக்களும் அரசு வசமாகிவிடும் என்று கூறுகிறாள். அதன் பிறகு அவள் வீட்டிற்கு வந்து இதை பற்றி யோசிக்கும் போது ஒரு பழைய நினைவு பிளாஷ்பேக் வருகிறது. அவளுடைய தந்தை ரிச்சர்ட் எப்போதுமே வேலை விஷயமாக பல நாடுகளுக்கு சென்று வருவார். அப்படி ஒருமுறை செல்லும் போது, இது உன் தாயின் நினைவு என்று ஒரு விசேஷமான $1 லாராவிடம் கொடுக்கிறார். லாராவின் தாய் இப்போது உயிருடன் இல்லை. இதன் பின் மறுநாள் லாரா எல்லா சொத்துக்களையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொள்ள சம்மதிக்கிறார். லாரா அந்த நிறுவனத்திற்கு வந்து பத்திரங்களில் கையெழுத்திடும் போது அவளுடைய தந்தை இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டு சொத்துக்கள் அவள் கைக்கு வருகின்றன. அப்போது ஒரு வழக்கறிஞர், நான் இறந்த பிறகு இதை என் மகளிடம் கொடுங்கள் என்று ரிச்சர்ட் கொடுத்த ஒரு பசிலை லாராவிடம் ஒப்படைக்கிறார். இந்த மாதிரியான புதிர்களை எப்படி தீர்ப்பது என்று அவளுடைய தந்தை அவளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். லாரா அதை தீர்க்கும் போது அதனுள்ளே அவளுடைய மற்றும் தந்தையுடைய புகைப்படம் இருக்கிறது. அதனுடன் ஒரு சாவியும் ஒரு செய்தியும் இருக்கிறது. அந்த செய்தியில் என் இறுதி இடத்தின் முதல் எழுத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்ததும் அவளுக்கு பழைய நினைவு வந்து முன்பு தந்தையுடன் வசித்த அரண்மனை போன்ற வீட்டிற்கு வருகிறாள். அங்கே அவளுடைய முன்னோர்களின் கல்லறைகள் உள்ளன. அந்த இடத்தில்தான் ரிச்சர்டின் கல்லறையும் இருக்கிறது. அவர் செய்தியில் குறிப்பிட்டபடி அந்த இடத்தின் முதல் எழுத்து என்னவென்று தேடுகிறார். இறுதி இடம் என்பது கல்லறையை குறிக்கிறது. முதல் எழுத்து என்பது அவர் கல்லறையின்
மேல் எழுதப்பட்டிருக்கும் பெயரின் முதல் எழுத்தான ஆர் ஆகும். அவள் ஆர் எழுத்தை அழுத்தியதும் சாவியை போடுவதற்கான ஒரு இடம் கிடைக்கிறது. தன்னிடம் இருந்த சாவியை போட்டு திருப்புகிறாள். உடனே ஒரு ரகசிய கதவு திறக்கிறது. உள்ளே பார்த்தால் அது அவளுடைய தந்தையின் ரகசிய அலுவலகம். அங்கே பல ரகசிய குறியீடுகள், பாஸ்வேர்ட்ஸ் மற்றும் ஒரு டேப் ரெக்கார்டர் கிடைக்கிறது. அதை ஒலிக்க செய்தபோது அவளுடைய தந்தை பேசுகிறார். உனக்கு இது கிடைத்திருக்கிறது என்றால் நான் உயிருடன் இல்லை என்று அர்த்தம். உன் தாய் இறந்த பிறகு அவளை மீண்டும் உயிர்ப்பிக்க நான் பல ஆராய்ச்சிகளை செய்தேன். அப்போது ஜப்பானின் முதல் அரசியான ஹிமிகோ பற்றி தெரிய வந்தது. அவளிடம் பயங்கரமான பிளாக் மேஜிக் சக்திகள் இருந்தன. அவள் தொட்டாலே மக்கள் இறந்து விடுவார்கள். அவளுக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தியும் இருந்திருக்கலாம். அதனால்தான் நான் இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கினேன். அவளுடைய தளபதி அவளை கொண்டு சென்று சீனா ஹாங்காங் அருகே உள்ள யமடா என்ற தீவில் உயிருடன் புதைத்து விட்டார். நான் அந்த தீவுக்கு அவளை தேடி செல்கிறேன். ஒருவேளை நான் அங்கிருந்து திரும்பி வரவில்லை என்றால் நான் ஹிமிகோ பற்றி செய்த ஆராய்ச்சிகள் அனைத்தையும் எரித்துவிடு என்று அந்த தந்தை லாராவுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அங்கே ஒரு பெட்டி கிடைக்கிறது. அதில் டேப் ரெக்கார்டருடன் ஒரு சிறிய லாக்கர் மற்றும் ஒரு காகிதம் உள்ளது. அதில் ஹாங்காங்கின் லூரன் என்பவரை பற்றி குறிப்பிட்டுள்ளது. லூரன் ஒரு கப்பல் கேப்டன். அவருடைய கப்பலில்தான் ரிச்சர்ட் யமடாய் தீவுக்கு சென்றார் என்று எழுதியிருக்கிறது. இதை படித்ததும் லாராவுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. தன் தாயின் நினைவாக கொடுத்த டாலரை அடகு வைத்து பணம் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நேரடியாக ஹாங்காங் செல்கிறார். லூரன் என்பவரை தேடி துறைமுகத்திற்கு வருகிறாள். ஆனால் அங்கிருப்பவர்களுக்கு சீன மொழி மட்டுமே தெரியுமே தவிர ஆங்கிலம் தெரியவில்லை. அப்போது ஆங்கிலம் தெரிஞ்ச 3 இளைஞர்கள் வந்து நாங்கள் உனக்கு லூரனை காட்டுகிறோம் என்று கூறி அவளை ஏமாற்றி அவளுடைய பையை திருடிக் கொண்டு ஓடுகிறார்கள். லாராவும் சலைத்தவள் அல்ல. அவர்களை துரத்தி சென்று தன் பையை மீட்டெடுக்கிறார். ஆனால் அவர்கள் கத்தியால் அவளை தாக்க முயல்கிறார்கள். அவர்களிடமிருந்து தப்பித்து ஒரு படகின் மேல் குதிக்கிறார். அவர்கள் மீண்டும் அவளை தாக்க வரும்போது ஒரு நபர் வந்து அவர்களை துப்பாக்கியால் சுட்டு விரட்டுகிறான். லாரா தேடி வந்த லூரன் இவன்தான் என்று அவளுக்கு தெரிய வருகிறது. ஆனால் அவன் அதிகமாக குடித்திருக்கிறான். அவன் மயக்கமடைந்து கீழே விழுகிறான். லாரா அவன் மேல் தண்ணீரை ஊற்றி எழுப்பி தன் தந்தை கொடுத்த காகிதத்தை காட்டி என் தந்தை எங்கே என்று கேட்கிறார். அதற்கு அவன் இதை எழுதியது நான் அல்ல, என் தந்தை. அவரும் லூரன் தான். பல ஆண்டுகளுக்கு முன்பு உன் தந்தையை அழைத்துக் கொண்டு கப்பலில் சென்றார். அவர் மீண்டும் வரவே இல்லை என்று கூறுகிறார். இதன் மூலம் லூரன் என்பவனின் தந்தையும் 7 ஆண்டுகளாக காணாமல் இல்லை என்பது தெரிய வருகிறது. இப்போது லாராவிடம் தந்தையின் ஆராய்ச்சி தாள்கள் இருப்பதால் அந்த தீவு சரியாக எங்கே இருக்கிறது என்பது அவளுக்கு தெரியும். நாம் அங்கே போக வேண்டும் என்று லாரா சொல்கிறார். ஆனால் லூரன் அதற்கு சம்மதிக்கவில்லை. நான் சிறுவனாக இருந்தபோதே என் தந்தை என்னை விட்டு போனார். அவரை ஏன் நான் தேட வேண்டும் என்று கேட்கிறார். அதே சமயம் லூரனுக்கு பணத்தேவை அதிகமாக இருப்பதை லாரா உணர்கிறார். உனக்கு நான் பணம் தருகிறேன் என்று சொன்னதும் அவன் அவளுடன் வர சம்மதிக்கிறான். அதன் பிறகு கடலில் இவர்களது பயணம் தொடங்குகிறது. அப்போது லாரா தன்னிடம் இருந்த பெட்டியில் உள்ள சிறிய லாக்கரை திறக்க முயல்கிறாள். அதை எப்படி திறப்பது என்று யோசிக்கிறார். ஹிமிகோவின் கல்லறைக்கு அருகில் இருக்கும் ஒரு பெரிய லாக்கரின் மாதிரி வடிவம் தான் இது. பயணம் தொடரும் போது லூரன் மெதுவாக லாரா மீது விருப்பம் கொள்ள தொடங்குகிறான். லாரா மீண்டும் அந்த டேப் ரெக்கார்டரை ஒலிக்க செய்கிறாள். அதில் அவளுடைய தந்தை ரிச்சர்ட் ட்ரினிட்டி என்ற அமைப்போடு சேர்ந்து ஹிமிகோ கல்லறையை தேடுவதாக கூறுகிறார். லாரா தன் தந்தைக்கு என்ன நடந்திருக்கும் என்று கவலையுடன் யோசித்துக் கொண்டிருக்கிறார். லூரன் வந்து அவளுக்கு ஆறுதல் கூறுகிறார். இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பின்னர் லாரா உறங்க செல்கிறார். லாராவின் கனவு மூலம் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது. அவளுக்கு 14 வயது இருக்கும்போது அவள் தந்தை வேலை விஷயமாக வெளிநாடு சென்றார். ஆனால் அவர் திரும்பி வரவே இல்லை. அப்போது திடீரென ஒரு பயங்கரமான புயல் வீசுகிறது. லாரா திடுக்கிட்டு எழுகிறார். அவர்கள் சென்ற கப்பல் புயலில் சிக்கிக் கொள்கிறது. அவர்கள் தேடி வந்த யமடாய் தீவு கண்ணுக்கு முன்னாலேயே தெரிகிறது. அவர்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் கடலில் குதித்து நீந்த வேண்டும். கப்பல் மூழ்க தொடங்குகிறது. லாரா எனக்கு என் பை வேண்டும் என்று கூறி அதை எடுக்க திரும்புகிறாள். ஆனால் அதற்குள் அவர்கள் இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். புயலின் வேகத்தில் லாராவால் நிற்கக்கூட முடியவில்லை. எப்படியோ சமாளித்து கடலில் குதிக்கிறாள். நீந்தி சென்று ஒருவாறாக யமடாய் தீவின் கரையை அடைகிறாள். ஆனால் அதே சமயம் யாரோ ஒருவன் அவளை தாக்குகிறான். மறுநாள் கண்விழித்து பார்க்கும்போது அவள் ஒரு கூடாரத்தில் இருக்கிறாள். அவளுக்கு முன்னால் வோகல் என்ற நபர் இருக்கிறார். லாரா தன் பையை தேடுகிறாள். அது வோகலிடம் இருக்கிறது. அவன் தன் பெயர் வோகல் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். என் வேலை முடியும் வரை யாரையும் இந்த தீவை விட்டு வெளியேற விடமாட்டேன். எனக்கும் உன்னை போலவே 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று அவன் கூறுகிறான். நானும் இதை பார்க்க மிகவும் ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பிறகு அவள் ஏற்கனவே பையில் தேடியும் கிடைக்காத ஒரு புத்தகத்தை அவன் தேடுகிறான். ஆனால் அந்த புத்தகத்தை இவன் எடுத்துக்கொண்டு சொல்கிறான். இந்த புத்தகம் தான் எனக்கு தேவைப்பட்டது. இந்த புத்தகத்தில் உன் தந்தை ரிச்சர்ட் ஹிமிகோ கல்லறையை பற்றிய அனைத்து தகவல்களையும் எழுதியிருக்கிறார். கேட்ட பிறகு அந்த புத்தகம் எங்கே இருக்கிறது என்று அவன் சொல்லவில்லை. அதனால் நான் அவனை கொன்றுவிட்டேன். இப்போது நீயே இந்த புத்தகத்தை எனக்காக கொண்டு வந்திருக்கிறாய். இந்த விஷயத்தை கேட்டு அவள் மிகவும் அதிர்ச்சி அடைகிறாள். பிறகு அவள் வெளியே வந்து பார்த்தபோது மலைகளை வெடிக்க செய்கிறார்கள். எதற்காக என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் அங்கிருக்கும் ஒரு பெட்டியின் மேல் பாட்னா என்று எழுதப்பட்ட ஒரு நிறுவனத்தின் பெயரை பார்க்கிறார். அது மட்டுமில்லாமல் அந்த இடத்தில் மக்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குகிறார்கள். அந்த மக்களிடையே இன்னும் உயிரோடு இருக்கும் லூனும் இருக்கிறான். இதற்கு பிறகு வோகல் மற்றும் அவனது குழுவினர் இந்த மக்கள் அனைவரையும் வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்லும் போது லாரன் சொல்கிறான், என் தந்தை தான் வோகலை கொன்றுவிட்டதாக. அங்கிருந்த மக்கள் அதை பார்த்ததாக சொல்கிறார்கள். அதன் பிறகு வோகல் ரிச்சர்டின் புத்தகத்தின் உதவியுடன் ஒரு மலையை தேடி கண்டுபிடிக்கிறான். அப்படியே இங்கே வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனால் இவன் எப்படிப்பட்டவன் என்றால் யாராவது வேலைக்கு வரவில்லை என்று தெரிந்தால் அவர்களை நேராக சுட்டுக் கொன்றுவிடுவான்.
விடுவான். அதனால் லாரன் லாராவை பார்த்து தயாராக இரு என்று கூறிவிட்டு வோகலின் ஆட்கள் மீது தாக்குதல் நடத்துகிறான். இதை பயன்படுத்தி லாரா அங்கிருந்து தப்பிக்க முயல்கிறாள். வோகலின் குழு அவளை பின்தொடர்கிறது. அங்கிருக்கும் ஆற்றில் அவள் குதிக்கிறாள். தண்ணீருக்குள் குதித்து தப்பிக்கிறாள். ஆனால் வோகல் அவளை விட வேண்டாம் என்று கட்டளையிடுகிறான். அவள் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்படும் போது முன்னால் ஒரு நீர்வீழ்ச்சியும் அதன் அருகே ஒரு பழைய விமானமும் இருப்பதை காண்கிறாள். நீர்வீழ்ச்சியில் விழுவதற்கு முன் அந்த விமானத்தை பிடித்துக்கொண்டு மிகவும் சிரமப்பட்டு மேலே ஏறுகிறாள். ஆனால் அந்த இடமும் சரிய தொடங்குகிறது. எப்படியோ கஷ்டப்பட்டு விமானத்திற்குள் சென்று முதலில் தன் கட்டுகளை அவிழ்த்துக் கொள்கிறாள். அதே நேரத்தில் அவளுக்கு ஒரு பாராசூட் கிடைக்கிறது. விமானம் கீழே விழுவதற்குள் பாராசூட்டை திறந்து பத்திரமாக தப்பிக்கிறாள். காட்டில் தரையிறங்குகிறாள். அதன் பிறகுதான் அவளது வயிற்றில் ஒரு உலோக துண்டு குத்தியிருப்பது அவளுக்கு தெரிய வருகிறது. அதை சமாளித்துக் கொண்டு ஒரு கடற்கரைக்கு வந்து பார்க்கிறாள். லாரனின் கப்பல் முழுமையாக அழிந்திருப்பதையும் அங்கிருந்து வெளியேற வழியே இல்லை என்பதையும் உணர்கிறாள். அன்று இரவு ஒரு மலையடிவாரத்தில் அவள் தூங்கும்போது வோகலின் ஆள் ஒருவன் அவளை தேடி வந்து பிடித்துக் கொள்கிறான். அவளை கொல்ல முயல்கிறான். ஆனால் அவள் சளைத்தவள் அல்ல. ஒரு வீராங்கனையாக அவனுடன் மோதுகிறாள். அவனது கழுத்தை நெரித்து கொன்று விடுகிறாள். இதை பார்த்த மற்றொருவன் அங்கிருந்து ஓடுகிறான். அவள் அவனை பின்தொடர்கிறாள். அவன் ஒரு கயிற்றின் உதவியுடன் மேலே இடுகிறான். அவள் விடாமல் அவனை துரத்துகிறாள். பாறைகளில் ஏறி மேலே வந்து பார்த்தால் அங்கிருப்பது வேறு யாருமல்ல, அவளுடைய தந்தை ரிச்சர்ட். ஆனால் ரிச்சர்ட் தன் மகள் இங்கே வந்திருப்பதை நம்ப மறுக்கிறார். இது தன் பிரமை என்று அவளை தவிர்க்கிறார். லாரா தந்தைக்காக அவர்கள் ஒன்றாக இருந்த அழகான நினைவுகளை கூறி புரிய வைக்கிறார். பின் ரிச்சர்ட் இது தன் மகள் தான் என உணர்கிறார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் இணைந்ததால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். பின் ரிச்சர்ட் லாராவின் வயிற்றில் இருக்கும் காயத்திற்கு சிகிச்சை அளிக்கிறார். மலையின் உள்ளே ஒரு ரகசிய கதவு இருப்பதை வோகல் கண்டுபிடித்து விடுகிறான். அவன் தான் கண்டுபிடித்ததை மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறான். மறுநாள் காலையில் லாரா தன் தந்தையிடம் ஏன் திரும்பி வரவில்லை என்று கேட்கிறாள். அவர் வோகலின் ட்ரினிட்டி அமைப்பு ஹிமிகோவின் கல்லறையை தேடி வருவதை தடுக்கவே அங்கேயே தங்கிவிட்டதாக கூறுகிறார். அந்த கல்லறையில் இருக்கும் மாய சக்தியை பயன்படுத்தி லாராவின் அம்மாவை மீண்டும் உயிர் பெற செய்ய முடியும் என்று அவர் முதலில் நினைத்திருந்தார். ஆனால் ட்ரினிட்டி அமைப்பு அந்த மாய சக்தியை உலகத்தை அழிக்க பயன்படுத்த போகிறார்கள் என்பது அவருக்கு பிறகுதான் புரிந்தது. அதனால் அவர்களை தடுக்க முடிவு செய்து தான் இறந்து விட்டதாக உலகத்தை நம்ப வைத்தார். தன் புத்தகம் அவர்களிடம் சிக்கக்கூடாது என்று நினைத்தார். புத்தகம் இல்லை என்றால் அவர்களால் கல்லறையை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் லாரா அந்த புத்தகம் இப்போது வோகலிடம் இருப்பதை சொல்கிறார். இதை கேட்டு ரிச்சர்ட் கோபப்படுகிறார். புத்தகத்தை அழித்துவிட சொன்னேனே என்கிறார். லாரா தன் தந்தையை கேடவே அந்த புத்தகத்தை பயன்படுத்தியதாக கூறுகிறாள். அங்கிருந்து தப்பிக்க வில் மற்றும் அம்புகளை எடுத்துக்கொண்டு வோகலின் முகாமுக்கு செல்கிறார். அங்கு ஒரு போன் இருப்பதை பார்த்து அதை எடுக்க முயல்கிறாள். காவலர்களை கொன்றுவிட்டு லாரனின் துப்பாக்கியை எடுக்கிறாள். மக்களை விடுவிக்கும்படி லாரனிடம் கூறுகிறாள். துப்பாக்கி சூடு நடந்ததால் வோகலின் ஆட்களுக்கும் லாராவுக்கும் இடையே பெரிய போர் வெடிக்கிறது. சண்டையின் ஊடே லாரா ஒரு போனை எடுத்துச் செல்லும் போது தன் தந்தை அங்கே இருப்பதை பார்க்கிறாள். வோகல் அந்த ரகசிய கதவை திறந்துவிட்டான். லாரன் மற்றவர்களை கொன்றுவிட்டு லாராவை தப்பிக்கிறான். ரிச்சர்ட் அங்கிருந்து வர மறுக்கிறார். வோகல் ரிச்சர்டை பிடித்து தாக்குகிறான். இத்தனை வருடம் நீ இறந்து விட்டதாக நினைத்தேன். நீ எனக்காக இந்த கதவை திறந்துதான் ஆக வேண்டும் என வோகல் மிரட்டுகிறான். லாரா அங்கே வரும்போது வோகல் ரிச்சர்டின் தலையில் துப்பாக்கியை வைத்து கதவை திறக்காவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்கிறான். பயந்து போன லாரா தந்தையை காப்பாற்ற கதவை திறக்க சம்மதிக்கிறாள். கதவில் உள்ள புதிர்களை விடுவிக்க தொடங்குகிறாள். ஒரு சிறிய பூட்டை திறக்க முயல்கிறாள். லாரா எவ்வளவு புத்திசாலி என்பது அங்கே தெரியும். கடினமான புதிர்களை சில வினாடிகளில் தீர்க்கிறாள். கதவு திறக்கிறது. அவர்கள் உள்ளே செல்ல வேண்டும். லாராவை ஒரு கயிற்றில் கட்டி முதலில் கீழே இறக்குகிறார்கள். ஆபத்து இல்லை என்று தெரிந்ததும் அனைவரும் கீழே இறங்குகிறார்கள். உள்ளே செல்லும் போது எலும்பு கூடுகளை பார்க்கிறார்கள். ஒருவன் ஒரு கல்லின் மேல் கால் வைத்ததும் பொறியில் சிக்கிக் கொள்கிறான். அவன் கொடூரமாக இறக்கிறான். மற்றவர்கள் எச்சரிக்கையாக முன்னேறி விளக்குகளை எரிய வைக்கிறார்கள். அங்கே ஆயிரக்கணக்கான எலும்பு கூடுகள் உள்ளன. லாரா ஒரு ஏணி போன்ற அமைப்பை பயன்படுத்தி முதலில் செல்கிறாள். பின் மற்றவர்கள் முன்னேறுகிறார்கள். அங்கு நிறைய முகச்சிலைகள் உள்ளன. மீண்டும் ஒருவன் தவறான கல்லில் கால் வைக்க மேலேயும் கீழேயும் கதவுகள் லாக் ஆகின்றன. அவர்கள் நிற்கும் தரை சரிய தொடங்குகிறது. லாரா ஒரு துவாரத்தை கண்டுபிடித்து அதில் ஒரு கல்லை வைக்கிறாள். அது வேலை செய்யவில்லை. பின் பல கற்களை போட்டு பார்க்கிறாள். எதுவும் நடக்கவில்லை. இறுதியாக 2 கற்களை ஒன்றாக போட்டதும் கதவு திறக்கிறது. அனைவரும் பத்திரமாக தப்பிக்கிறார்கள். உள்ளே ஒரு கோயில் போன்ற இடம் இருக்கிறது. அங்குதான் ஹிமிகோவின் கல்லறை உள்ளது. வெளியே லாரன் மக்களை காப்பாற்றுகிறான். உள்ளே செல்லும் போது இன்னும் பல பிணங்கள் இருப்பதை காண்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஹிமிகோவின் வீரர்கள். அவளது மரணத்திற்கு பின் அவளுக்கு மரியாதை செய்ய அவர்களும் அங்கேயே உயிர் விட்டார்கள். அங்கே இருக்கும் ஓவியங்களை பார்த்து லாரா ஒரு உண்மையை புரிந்து கொள்கிறாள். ஹிமிகோ கட்டாயப்படுத்தி படைக்கப்படவில்லை. தீங்கு வரக்கூடாது என்பதற்காக அவளாகவே முன்வந்து உயிர் துறந்திருக்கிறாள். ரிச்சர்ட் வோகலை எச்சரிக்கிறார். ஆனால் அவன் கேட்பதில்லை. கல்லறையை திறந்தபோது ஹிமிகோவின் உடல் சிதையாமல் நன்றாக இருக்கிறது. ஆனால் காற்று பட்டவுடன் அது மாறுகிறது. தொட்டதை போல இருந்ததால் அப்படியே இருந்த உடல் குலைந்து போகிறது. இது முடிந்ததும் 2 செக்யூரிட்டிகள் இவளுடைய உடலை எடுப்பதற்கு பார்த்தார்கள். திடீரென்று அது எதிரில் நின்று கொண்டு விடுகிறது. ஏனென்றால் இப்படி ஆவதற்கு ஒரு மெக்கானிசத்தை இங்கே போட்டிருந்தார்கள். அப்படி உடலை தொட்டதால் ஒரு நபரை பார்த்தால் அவன் கைக்கு காயமாகி அவன் உடலுக்குள் ஒரு வித்தியாசமான நோய் பரவுகிறது. இதை பார்த்ததும் லாராவும் ரிச்சர்டும் புரிந்து கொள்கிறார்கள். ஹிமிகோவிடம் எந்தவிதமான கருப்பு மந்திர சக்தியும் இல்லை. மாறாக அவளுக்குள் ஒரு வித்தியாசமான நோய் இருந்தது. இதனால் அவள் யாரை தொட்டாலும் அவர்கள் இறந்து போவார்கள். ஆனால் இன்னும் ஆகியிருந்த நபரை ஓகல் சுட்டுக் கொன்று ஹிமிகோவின் விரலை வெட்டி ஒரு கவரில் போடுகிறான். ஆனால் அப்போதே ஓகலின் டீமின் மேல் தாக்குதல் செய்து லாரா மீதம் இருக்கும் ஒரு செக்யூரிட்டியையும் தன்னுடன் கூட்டிக் கொண்டு போய்விடுகிறார். இந்த பக்கம் ரிச்சர்டும் ஓகலும் ஒருவர் மேலொருவர் சுட்டுக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மற்றொரு நபரும் உடலை செய்தான். ஆனால் இவன் மிகவும் கஷ்டப்பட்டு அவனை சுட்டுக் கொன்று விடுகிறான். இந்த பக்கம் லாரா இவளுக்கு பின்னால் வந்திருந்த அந்த செக்யூரிட்டி
காவலாளியும் ஒரு டிராப்பில் சிக்கிக்கொண்டு இறக்கும் வகையில் செய்து மீண்டும் இவளுடைய தந்தையிடம் வந்து பார்த்தால் சண்டை போட்டிருக்க வேண்டும். இவனும் இன்னும் ஆகியிருந்தான். ஆகையால் இவன் சொன்னான், நான் இந்த இடத்திலிருந்து வெளியே வருவதற்கு முடியாது. ஓகலும் விரலை எடுத்துக்கொண்டு இந்த இடத்திலிருந்து வெளியே போவதற்கு விடாதே, நான் இந்த இடத்தை நாசமாக்கி இருக்கிறேன் போ என்றான். இவளுக்கு மிகவும் துக்கமும் கோபமும். ஆனால் வேறு வழி இல்லாமல் இருந்ததால் அங்கிருந்து நேராக போகலிடம் வந்து இவனுடன் சண்டை போடுவதற்கு தொடங்கினாள். விஷத்தை போல ஏணியின் கீழே விழுந்துவிட இவன் இங்கிருந்து வெளியே போகக்கூடாது என்று. இதனால் இவனுக்கு மிகவும் கோபம் வந்து இவளை கொல்வதற்கு முயற்சித்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் ரிச்சர்ட் ஓகலின் சத்து பிடித்திருந்த டீமிடமிருந்து குண்டுகளை எடுத்து இந்த இடத்தில் ஒரு பெரிய வெடிப்பை உண்டாக்கி விடுகிறான். அப்போது ஓகலின் கவனம் அவன் பக்கம் திரும்பியதை பயன்படுத்தி லாரா இவனை அருகில் இருந்த ஹிமிகோவின் விரலை பிடுங்கி இவனுடைய வாய்க்குள் போட்டதால் இவன் உடனடியாக இறந்து விடுகிறான். ஆதையால் கீழே தள்ளி கொன்று விடுகிறார். பின்னர் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு தாண்டுதல் செய்து மற்றொரு முனைக்கு வந்து அந்த இடம் நாசமாகும் நேரத்தில் ஓடி வந்து கயிற்றை பிடித்துக் கொண்டு மேலே சென்று விடுகிறார். அந்த பக்கம் லோரேன் அந்த இடமெல்லாம் நாசமாகிவிட்டதால் லாரா உயிருடன் இல்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். அதே சமயத்தில் ஏதோ சத்தம் கேட்கவே ஒரு கல்லை அகற்றி பார்த்தான். லாரா உயிருடன் இருப்பதைக் கண்டு அவளை வெளியே அழைத்துக் கொண்டு வருகிறான். அதே சமயத்தில் ஒரு ஹெலிகாப்டர் இங்கு வருகிறது. ஏற்கனவே போகல் கால் செய்து சொல்லியிருந்தானல்ல, நமக்கு கதவு கிடைத்தது என்று. அந்த மக்கள் தான் இவர்கள், ட்ரினிட்டி ஆர்கனைசேஷனை சேர்ந்தவர்கள். பிறகு எல்லோரையும் ஹெலிகாப்டரில் அந்த இடத்திலிருந்து வெளியே அழைத்து செல்கிறார்கள். அடுத்த காட்சியில் நமக்கு காட்டுகிறார்கள், லாரா கடைசியில் ஹாஸ்பிட்டலில் சைன் செய்து அவளுடைய தந்தை மருத்துவமனையில் அவளுடைய பெயரிலேயே செய்கிறாள். ஆனால் பிசினஸ் எல்லாம் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஆன் ஆக சொல்கிறாள். இதற்கு பிறகு அவள் போனதை போல ஒரு புத்தகத்தை பார்த்தாள். அந்த புத்தகத்தில் அவளுடைய மருத்துவமனைக்கு எந்தெந்த நிறுவனங்கள் வருகிறது என்று இருக்கும். அப்போது இவளுடைய கவனம் ஹெண்ட் என்ற ஒரு நிறுவனத்தின் மேல் செல்கிறது. இவள் பால்கனியில் இருக்க வேண்டும். ஒரு பெட்டியின் மேல் பண்ட் என்ற ஒரு நிறுவனத்தின் பெயரை பார்த்தாலல்ல, அதே நிறுவனம் தான் இது. ஆகையால் இவளுடைய தந்தையின் சீக்ரெட் ரூமில் மீண்டும் ஒரு முறை அந்த இடத்தில் ட்ரினிட்டி ஆர்கனைசேஷனை பற்றி தேட ஆரம்பித்த போது அப்போது இவளுக்கு தெரிய வருகிறது, இவளுடைய பண்டா நிறுவனத்திற்கும் ட்ரினிட்டி ஆர்கனைசேஷனுக்கும் இணைப்பு இருக்கிறது என்று. அதாவது பண்ட் என்பது இவளுடையதே நிறுவனம் என்று. இன்று இவளுடைய நிறுவனத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்போது இவளுக்கு தெரிந்திருக்கும் ஆனும் ட்ரினிட்டி ஆர்கனைசேஷனை சேர்ந்தவள் என்று. இதனால் அந்த ட்ரினிட்டி ஆர்கனைசேஷனை தடுக்க வேண்டும் என்று இவள் முடிவு செய்கிறாள். இங்கே இந்த மூவியும் எப்போது வெளியாகும், இந்த மூவி உங்களிடமும் இன்று வந்திருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்று வந்ததா என்றால் எனக்கு கமெண்ட் செய்து தெரிவியுங்கள்.